கர்த்தாவே, சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 1 அதிகாரம் 38 வசனம். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கவனம் செலுத்தி முன்னேறுவோம் என்பதே. ஆண்டவர் இயேசு தம்முடைய ஊழியத்தினை ஆரம்பித்து பல இடங்களுக்கு கடந்து சென்று தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து வியாதியஸ்தர்களை குணமாக்கி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். ஒரு சமயத்தில் அவருடைய சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசுவோ தாம் வந்த நோக்கத்தை மறக்காமல் தாம் வந்த நோக்கத்தை தம்முடைய சீசர்களுக்கு தெரியப்படுத்தி சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தேவனுடைய மகிமைக்கென்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் ஜனங்களிடத்தில் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுப்பதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதற்குமே வந்தவர். இதுதான் இயேசுவின் நோக்கமாகும். ஆனால் இயேசுவை திசை திருப்பும்படியானவைகள் வந்த போதிலும் இயேசுவோ தன்னுடைய நோக்கத்தில் கவனமாக இருந்து முன்னே சென்றார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும்படியாக முன்னே செல்லுவோம். ஆனால் பலவிதமான சூழ்நிலைகள், காரியங்கள், நம்முடைய பதவி, அந்தஸ்து இவைகளை குறித்து அநேகர் நம்மை புகழ்ந்து பேசி நம்மை திசை திருப்பக்கூடும். இயேசுவை போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொறுப்பு, ஊழியம் இவைகளை குறித்து சிந்தித்து முன் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவன் மகிமைப்படுவார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை, ஊழியங்களை நிறைவேற்றும்படிக்கு கிருபையையும் பலனையும் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.